அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வானம்பாடி பூண்டு பெரட்டல் பண்ண போகிறோம். அதோட சிக்கன் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க. இப்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சமமாக வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய கட்டி பூண்டு இருக்கும், அது 30 பல்லுக்கு இருக்கும். அவ்வளோ பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 10 மிளகாய், காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதை எடுத்து ரெண்டுத்தையும் சுடு தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் அது ஊறிட்டுருக்கு. இப்போ அந்த வெங்காயத்தை கொரான்னு அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். அதை நறுக்க வேண்டாம், முழுசாக போட வேண்டாம், ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த சிக்கனோட அப்படியே கோட்டிங் ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க, கொஞ்சம் வாசனை வரட்டும், அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் மிளகாய், பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பொருளும் சேர்த்து இதில் அரைச்சிருக்கோம். இதை கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் தான் விளையாக தெரிஞ்சு பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, இதுதான் தண்ணி, இதுக்கு மேலே தண்ணியே கிடையாது. அதில் தான் சிக்கனில் தண்ணி வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், வேற கொண்டு நம்ம தண்ணி போடுறதில்ல. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி கிடையாது, கரம் மசாலா கிடையாது, தக்காளி கிடையாது, அப்புறம் கசூரி மேத்தி கிடையாது, தேங்காய் கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இதையும் நல்லா பிரட்டி விட்டுங்க. இந்த பூண்டு பெரட்டல், இந்த பூண்டு வாசனையோட அந்த மிளகாவோட ஒரு டேஸ்ட்டோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது சொல்லவே முடியாது. அது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ இதுக்கு இடையில் நான் கொஞ்சம் நல்லா கலந்து விடணும். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால தான் அடுப்பை லோவாக வைக்க சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும், மெதுவாக வேகட்டும். மெதுவாக வேகும்போது தான் இந்த காரம், புளிப்பு எல்லாமே சிக்கனுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இருக்கும் வெந்தது. இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நமக்கு புளி, உப்பு, காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் மட்டும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம், புளியெல்லாம் சேர்க்க முடியாது. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே புளியெல்லாம் கம்மியாக இருக்குன்னா புளியெல்லாம் சேர்க்கணும். அந்த புளிப்பே போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல், ரொம்ப சப்புன்னு இல்லாமல், செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தூவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பில், அந்த மிதமான தீவுலேயே இருக்கட்டும். அப்புறமா சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் சிக்கன் எடுத்தால் இப்படி தான் செய்வீங்க. அது கேரண்டியாக நான் சொல்லுவேன். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதை விடவே மாட்டீங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆகிடுங்க, எவ்வளோ பண்ணாலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.